ஒரு மரம் எடுத்துக்கோங்க. மரம் எதில் இருந்தால் மரம் நிலைச்சு நிற்கும்? மண்ணு தான் அதுக்கு வாழ்வாதாரம். வேறு எப்படி விடுது? மண்ணில் அது ஒன்றி இருந்தாதான் அந்த மரத்திற்கு வாழ்வாதாரம். மரத்திற்கு வாழ்வாதாரம் மண்ணிலே இருக்கிறது. மீனுக்கு வாழ்வாதாரம் தண்ணியில இருக்கு. அந்த மீன் தண்ணியிலிருந்து வெளியே எடுத்து போடுங்களேன், என்ன ஆகும்? அது துடி துடிக்க ஆரம்பிச்சிடும். மீனுக்கு வாழ்வாதாரம் தண்ணி. அது தண்ணியிலிருந்து வெளியே எடுத்துட்டேன்னா அது பாட துள்ளி 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 கடைசியில் வாழ தெரியாம செத்தே போயிடும். நமக்கு வாழ்வாதாரம் ஆண்டவராய் இருக்கிறார். நமக்கு வாழ்வாதாரம் இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் நம்ம தவறான வழியில நாம நினைக்கிறதா ரைட் நினைச்சிட்டு நாம நம்ம நடந்து கொண்டிருப்போம். ஆனால் யார் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறார்களோ, அவர் வழியில நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பாங்க. தன் காலத்துல தன் கனியை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இலை உதிராது இருக்கிற மரத்தை போல வாழ்வாங்க. மரத்திற்கு மண் எப்படி ஆதாரமாய் இருக்கிறதோ நமக்கு ஆதாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே.